ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா டக்குன்னு உடனே செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. எல்லாரும் ஈஸியா வீட்லயே செய்யலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மிக்சர் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இவ்வளவு தான். 1 கப் அவல் எடுத்திருக்கிறேன், 1/4 கப் பொட்டு கடலை, 1/4 கப் நிலக்கடலை, தோல் உரிக்காத பூண்டு 5 to 6 பல், கொஞ்சமா கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நான் சிவப்பு அவல் யூஸ் பண்றேன், அதாவது சம்பா அவல். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் தான் ரொம்ப ஹெல்தியானது. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மிக்சர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஃப்ரை பண்றதுக்காக கடாயில எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஜல்லடையில பொட்டுக்கடலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம ஃப்ரை பண்ணக்கூடிய எல்லா இன்கிரீடியன்ஸுமே சீக்கிரமே ஃப்ரை ஆயிரும், ரொம்ப டைம் ஆகாது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஜல்லடை இல்லனா கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனா இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பொட்டுக்கடலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த எண்ணெய் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டுடலாம். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய எல்லா பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி நிலக்கடலை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிலக்கடலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு பொட்டுக்கடலை போட்ட பாத்திரத்திலேயே அதை போட்டுடலாம். அடுத்ததா 6 பல் பூண்டை லைட்டா தட்டி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டை தட்டி சேர்த்துக்கணும், அப்பதான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்ப இதையும் இந்த பாத்திரத்துல போட்டுடலாம். அடுத்ததா இந்த அவலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவல் போட்ட உடனே ஃப்ரை ஆயிரும், உடனே வெளில எடுத்துடணும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த எண்ணெய் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அந்த பாத்திரத்துல போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஹீட்லயே கருவேப்பிலை உடனே ஃப்ரை ஆகிரும். ஃப்ரை பண்ண கருவேப்பிலையும் அந்த பாத்திரத்திலேயே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடைசியா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான உடனே செய்யக்கூடிய அவல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா கடையில இருந்து வாங்குற மாதிரியே இருக்கும். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்டா உடனே வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.